வணக்கம். மகத்தீசாய நம. இப்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடியது ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள் என்று பெயர் கொண்டு வாஷர்மன்பேட்டையில் அருளாட்சி புரிந்து கொண்டு வரக்கூடிய தாத்தா சுவாமிகள் என்ற அற்புதமான மகான். இந்த மகானுக்கு செங்கல் சித்தர் அப்படிங்கிற பெயரும் இருந்தது. செங்கல் ஏற்றி கொண்டு மாட்டு வண்டிகள் எல்லாம் இந்த வழியாக வருமாம். அப்படி வரும்பொழுது இந்த மகானுடைய திருக்கரம் ஒரு செங்கலை பற்றி எடுத்துவிடும் அப்படின்னு சொன்னால், எந்த வண்டியில் அந்த செங்கல்கள்லாம் இருந்ததோ அந்த செங்கல்கள்லாம் நல்லா விற்று தின்று அவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைத்ததாம். அதனால் சுவாமிகளுக்கு செங்கல் சித்தர் என்று பெயர் இருந்தது. இந்த செங்கல் எல்லாம் எடுத்துகிட்டு சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், அவருடைய ஆசிரமத்தில் போய் வச்சுட்டு இருந்தாராம். இதை வச்சு தான் ஒரு கிணறு கட்டி அந்த கிணத்துக்குள்ளே தான் சுவாமி ஜல ஜீவ சமாதி அடைந்தார். எப்படி புதுச்சேரி பக்கத்துலேயே அழகிய சித்தர் தேனம் பக்கத்தில் இருக்கு இல்லையா, எல்லாரும் பொம்மைகள்லாம் செய்து வேண்டிக் கொள்வார் இல்லையா, அந்த மகான் எப்படி இருந்தாரோ அது போலவே இங்கே ஜல ஜீவ சமாதி. முனுசாமி சித்தர் அப்படிங்கிற முக்கியமான சீடர் தான் சுவாமிகளுடன் அந்த நேரத்தில் இருந்தாராம். அவருடைய 7 சீடர்களில் பிரதானமான சீடர் இவர் தான். என்னுடைய ஜெபமாலை எப்பொழுது நிற்கிறதோ அப்பொழுது இந்த கணத்தை மூடிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் ஒரு ஆக்னியை கொடுத்திருக்கார். ஒரு முறை இந்த இடத்துல ரொம்பவும் பஞ்சம் இருந்ததாம், மழையே வராத ஒரு நிலை. அப்போது சுவாமிகள் கிட்ட போய் முறையிட்ட போது சுவாமிகள் மெதுவாக ஒரு சாரல் மழை ஏற்பட வச்சு அந்த மழை பொழிந்து கொண்டே வந்ததாம். அதுக்கப்புறம் எல்லாரும் போரும் இந்த மழை போரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட முறையிட்டப்படுறதுக்கு தான் அந்த மழையே நின்றுதாம். அன்னைக்கு மழை பொழிய வைத்த சுவாமி இப்பொழுது அருள் மழையை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் அந்த வண்ணாரப்பேட்டை. சுவாமிகள் காவியுடை அணியாமல் வெள்ளையுடை அணிந்து கொள்வார். இதற்கு காரணம் சுவாமிகளுக்கு சாட்சாத் கலைவாணி காட்சி கொடுத்த காரணத்தினால இந்த வெள்ளையுடை அணிந்து கொண்டிருக்கிறாராம் சுவாமிகள் பரகாய பிரவேசம் அடிக்கடி செய்வாராம். சுவாமிகள் ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய பரம்பரையிலும் கரப்பாத்திர சுவாமிகள் பரம்பரையிலும் வந்தவர். இந்த குரு பூஜை பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாசி மாதத்தில் வருது இல்லையா, அதுதான் சுவாமிகளுடைய குரு பூஜை. இந்த மகான் சமாதியில் வந்து எல்லாருடைய வாஞ்சிதார்த்த அனைத்தையும் சுவாமிகள் பூர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கண்கூடு. இந்த அற்புதமான ஏரியா வண்ணாரப்பேட்டை திருவொற்றியூர் சாலையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்புள்ள இந்த ஒரு ஜீவசமாதியை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அனைத்து வாஞ்சைகளும் நடக்கும். 7 விளக்கு வைத்து வேண்டிக் கொண்டால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 3 பழங்கள் இந்த சமாதியில் கொடுத்தால் 2 பழங்கள் நமக்கு கொடுக்கிறார்கள். அருள் பிரசாதமாக அந்த பழங்கள் நமக்கு விளங்குகின்றது. 11 நாள் 11 முறை வலம் வந்தால் அனைத்து விதமான வாஞ்சிதார்த்தங்களும் நமக்கு கண்டிப்பாக சுவாமிகள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இங்கு கண்கூடாக இருக்கிறது. இப்பேற்பட்ட அதிசயமான மகானை தரிசித்து வாழ்வில் எல்லா வளங்களும் பெறுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய. வணக்கம்.